திருப்பாடல் 69ஆம் அதிகாரம் 3வது வசனம். கத்தி கத்தி களைத்து போனேன், தொண்டையும் வறண்டு போயிற்று, என் கடவுளாம் உமக்காக காத்திருந்து என் கண்கள் பூத்து போயின. எப்படி ஆயிட்டான் சொல்லுங்க? என் கண் என்ன ஆயிட்டு? சிஸ்டர் சொல்லுங்க, பிரதர் சொல்லுங்க, என் கண் என்ன ஆயிட்டு? பூத்து போச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கேக்குதா? அப்படின்னா என்ன அர்த்தம்? மேல் நோக்கி பார்க்க வேண்டிய நான் எங்க பார்த்துட்டு இருக்கேன்? கீழ் நோக்கி பார்த்துட்டு இருக்கேன். இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல வாழ்க்கையில விரக்தி, வாழ்க்கையில சந்தித்த பிரச்சனை, வாழ்க்கையில சந்தித்த ஏமாற்றம், இதெல்லாம் உங்களை எங்க கொண்டு போயிட்டுனா ஒரு நடபனமா அப்படியே உங்களை ஒரே இடத்துல உங்களை உட்கார வச்சுட்டு. அல்லேலூயா. கைகளை வேறு சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க பாருங்க, பைபிள்ல ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்காக நம்பிக்கையோட காத்திருந்தா நீ என்ன செய்வ தெரியுமா? கழுகை போல உயரே எழும்புவாய். ஆமென். அதனால அழகா சொல்லுவாங்க, கழுகு வானத்துல பறக்குமா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க கழுகு. நீங்க கழுகிட்ட இருந்து படிச்சுக்கோங்க. கழுகிட்ட இருந்து ஒவ்வொன்றிட்ட இருந்து படிக்கிறதுக்கு நிறைய பாடம் இருக்கு. கழுகு வானத்துல பறக்கும். அல்லேலூயா. அது பறக்கும் போது காக்கா வந்து பின்னால போய் கொத்துமா. பிரைஸ் தி லார்ட். உடனே கழுகு பதிலுக்கு கொத்துமா. அழகா சொல்றாங்க, கழுகு பதிலுக்கு போய் என்ன செய்யாது? காக்காவை போய் தீண்டாதான். கழுகு என்ன பண்ணும்னா அதை விட மேல பறக்குமா. பக்கத்துல கை கூட சொல்லுங்க, குப்பை அள்ளி போட்டா நீனும் குப்பை அள்ளி போட்டே இருக்க போறியா? இன்னைக்கு என்ன பண்ணுறது பாருங்க, சிலர் அப்படியே தான் இருப்பாங்க. அவ குப்பையை கொட்டுறான், நானும் குப்பையை கொட்டுறேன். அவ திட்டுறா, நானும் திட்டுறேன். அவ சபிக்கிறா, நானும் சபிக்கிறேன். நீ சில பேர் எத்தனை ஜப கூட்டத்துக்கு வந்தாலும் சுபாவம் மட்டும் என்ன செய்யாது. அது பிறகு சொல்லுவாங்க, ஒண்ணுமே நடக்கலாம். எப்படி நடக்கும்? அல்லேலூயா. கழுகு காக்கா கொத்திச்சான். பறந்துகிட்டு இருக்கிற கழுக காக்கா கொத்துதுங்க. உடனே கழுகு ரிப்பீட் பண்ணி அதுவும் போய் கொத்தாது. என்ன செய்யுது? டேய் நீ இவ்வளவுதான்டா பறப்ப அப்படின்னு கழுகு அதை விட மேலாக பறக்கும் பொழுது காக்காவை நினைச்ச முடியாது. பக்கத்துல கை குடி சொல்லுங்க, உன் லெவல் வேற லெவல்ப்பா. நீ அவங்களே பார்த்துக்கிட்டு இருக்கிற சாரா, உன் லெவல் வேற, நீயே மற்றவங்களை பார்க்குற. பிரதர் நீங்க ஏன் பிரதர் அவங்களே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? ஐயோ அவங்க என்ன தீண்டுறாங்க, இவங்க என்ன தீண்டுறாங்க, இவங்க என்ன பண்றாங்க. ஒன்னும் இல்லை, நீ அவங்கள விட்டு மேல போப்பா, உன் லெவல் வேறப்பா. ஆண்டவர் சொல்றாரு, நீ கழுகு போல மேல போக வேண்டியவப்பா. அவங்க அப்படித்தாங்க இருப்பாங்க, நீங்க எப்படி இருப்பீங்க? தேவன் உங்களை மேலாக ஆசீர்வதிப்பார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த உலகத்துல சின்ன வட்டத்தில் இருக்கக்கூடிய ஆள் நீ, உனக்காக மேலான ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார். உயிர் வாழ உணவளிப்போம். இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லத்திலிருந்து பிள்ளைகளால் கைவிடப்பட்ட வயதான அப்பா அம்மாக்கள் 100 பேருக்கு தினமும் அவர்கள் இருக்கும் இடங்களுக்கு உணவு கொண்டு போய் கொடுக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, உங்கள் பிறந்த நாள், திருமண நாள், உங்கள் இல்ல வைபவங்கள், இறந்தவர் நினைவாக நீங்கள் உணவளித்து உதவி செய்யலாம். உங்கள் அன்பு கரத்தை நீட்டுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் முகவரி இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லம், புன்னைக்காயல், தூத்துக்குடி மாவட்டம். அலைபேசி எண் 9894118201. கடவுள் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.